வணக்கம் தமிழ் மாணவர்களே. இது ஸ்டெம் நீட் அகாடமி. நாம இந்த வருஷ நீட் கொஸ்டினை தமிழ்லேயே எழுதி தமிழ்லேயே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மாணவர்களுக்கு ரொம்பவும் மிகவும் உபயோகரமான செயல்முறைங்க. அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். அதனால ஒவ்வொரு மாணவர்களின் கடமை எல்லாத்துக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, படிக்க சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உறுதுணையான சப்போர்ட் இருந்துச்சுன்னா எங்களால் மேலும் எங்களால் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு மேலும் எங்களுடைய இந்த அர்ப்பணிப்பை எப்பொழுதும் வழங்க முடியும். சரிங்களா? சரி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஒரு சீரான காந்தப்புலத்தில் பியில் வைக்கப்பட்ட இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரானின் சுழற்சி எலக்ட்ரானின் மாதிரி எலக்ட்ரானின் வட்டப்பாதையை கடக்கும் பாயக்கோடு என்பது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சீரான காந்தப்புலம் அப்படின்னா மாறாத சீரா ஒரே யூனிஃபார்மா இருக்கு. அதுல வைக்கப்பட்டிருக்கிற இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரான் மாதிரி. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு சீரான காந்தப்புலத்துல ஒரு எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? காந்தப்புலத்துல சீரான காந்தப்புலத்துல ஓகே, சீரான காந்தப்புலம்னால சரியான இடைவெளி விட்டு இந்த கூட போட்டு வச்சுக்கோங்க. ரைட். எலக்ட்ரான் வட்டப்பாதையை கடக்கும் பாயக்கோடு என்பது இப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாயக்கோடுனா பையின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை நம்ம NH/Eன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் மாறிலின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஈன்றது எலக்ட்ரானோட மின்னூட்டம்னு கொடுத்துட்டாங்க. Q அதான். அப்போ எலக்ட்ரானோட மின்னூட்டம்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எம்ங்கிறது எலக்ட்ரானோட நிறைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எம்இங்கிறது நிறை, எலக்ட்ரானோட எலக்ட்ரான் நிறை கொடுத்துட்டாங்க. அப்ப காந்த திருப்புத்திறன் அதன் மிக தாழ்ந்த ஆற்றல் மட்டத்தில் என்னன்னு கேட்குறாங்க. மிக தாழ்ந்த ஆற்றல் மட்டங்கிறது 1வது வட்டத்துல காந்த திருப்புத்திறன் கீழ்கண்ட எந்த ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எந்த 4 ஆன்சர்ல வருதுன்னு பார்க்கலாமா? சரி, அப்ப எண்ணுங்கிறது முழு எண். அப்ப எண் வந்து முதல் வட்டனால 1ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப இங்க நமக்கு பை ஈக்குவல் டு NH/Eன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எண் வந்து 1ங்கிறதுனால H/E. சரிங்களா? அப்ப பைங்கிறது என்னது? காந்த கோடுகளுடைய இது வந்து H/Eன்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இந்த காந்த கோடுகளை நம்ம எப்படி வரையறுப்போம் அப்படின்னா, இது வந்து காந்த புலம், இது வந்து அதோட அந்த ஏரியா. சரிங்களா? இந்த கொடுக்கப்பட்ட ஏரியால எவ்வளவு காந்த புல கோடுகள் போகுது அப்படிங்கிறத வச்சு இப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம், வரையறுத்திருப்போம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பி அப்படி போட்டுங்க. ஏங்கிறது πr². அந்த சுற்றிட்டு இருக்குல்ல அந்த வட்டம் ஆர் ரேடியஸ்னு வச்சுக்கலாமா? இந்த எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டு இருக்குல்ல காந்த இது ஆர் ரேடியஸ்ல சுற்றும் போது, ஸோ இதோட ஏரியா வந்து πr² வச்சுக்கலாமா? இவ்வளோ வருது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் சமன்படுத்தலாம். ஏன்னா இதுவும் பை தான், இதுவும் பை தான். ரெண்டுமே காந்த கோடுகள் எண்ணிக்கை தான். சரிங்களா? காந்த கோடுகள் இன்னைக்கு காந்த பாய கோடுகள். அப்போ பார்த்தீங்கன்னா H/E = B/r² வருதா? சரி, இதை பார்த்தோன்னா என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒரு குட்டியுண்டான கரண்ட் லூப் மாறி தெரியுது, கரண்ட் சுற்று மாறி தெரியுது. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வட்டக்கோட்டில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு கடத்தியின் வழியை சுற்றி வர மாதிரி ஒரு இது இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் கடத்தின் வழியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கரண்ட்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு சிறிய அளவிலான வட்ட இந்த சுற்றுடைய கரண்ட் மாதிரி இருக்கு. இது வந்து எந்த ஃபீல்ட்ல இருக்கு? காந்த புலத்துல இருக்கு. அதனால இதுல என்ன செயல்படும்? காந்த திருப்புத்திறன் செயல்படும். அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப இந்த குட்டி இந்த லூபோட கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா, அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளவு ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு T டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப அந்த T டைம் எடுத்துக்கிறத நம்ம T நம்ம எப்படின்னு பார்க்கலாம். T வந்து ஒரு சுற்றளவுக்கு எவ்வளோ? 2πr. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆரம். ஒரு சுற்றளவு 2πr. இது எவ்வளவு வெலாசிட்டியில சுத்திட்டு இருக்குது எலக்ட்ரான் அப்படின்னா v வெலாசிட்டியில சுத்திட்டு இருக்கு. அப்ப v வெலாசிட்டிங்கிறது ஒரு மாறா திசை வேகம். அப்ப
இந்த இடப்பெயர்ச்சியோட முழு சுற்றோட இடப்பெயர்ச்சியோட டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு காலம் தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த காலத்தை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இவி டிவைட் பை 2πr வரும். சரியா? ஸோ நமக்கு தான் தெரியுமே மின்காந்த திருப்புத்திறன்னா என்னன்னு. இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? மின்காந்த திருப்புத்திறன்னா I இன்ட்டு ஏன்னு படிச்சிருக்கோமா? அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மின்காந்த திருப்புத்திறன் எம் ஸ்மால் எம்னு படிச்சிருக்கோம். I இன்ட்டு ஏன்னு படிச்சிருக்கோம். இந்த ஐக்கு பதிலாக போடுங்க இ வி பை 2πr. ஐக்கு ஏக்கு பதிலாக πr ஸ்கொயர். என்ன வரும்? எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இவிஆர் பை 2 வரும். ஸோ இதுதான் மின் இருமுனை இது காந்த இருமுனை திருப்புத்திறன். காந்த இருமுனை திருப்புத்திறன். இ எலக்ட்ரான், அதோட மின்னூட்டம், வி வந்து வெலாசிட்டி, அது திசை வேகம், வட்டத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு திசை வேகம். இங்கே பாருங்க சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, இது எதில் வச்சிருக்காங்க? இதில் வச்சிருக்காங்க காந்த புலத்தில் வச்சிருக்காங்க. ஆறுங்கிறது இதோட ரேடியஸ். அப்போ மின் இரு முனை காந்த திருப்புத்திறன் இப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? சரி, அப்போ நமக்கு இன்னும் மேலே நமக்கு ஆன்சர் வந்து கொடுத்துருக்க வடிவத்தில் வேணும். அப்போ நம்ம ஒரு லோரன்ஸ் விசையை பற்றி நமக்கு தெரியும். லோரன்ஸ் விசையை பற்றி அந்த இதில் mv²/r = evb அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதில் விங்கிறது என்ன? அதில் விங்கிறது என்னன்னா வியை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க. ஸோ அப்போ EBR/mன்னு தெரியும். சரிங்களா? இந்த வியை வந்து எதில் போடணும்? இந்த நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல வி. சரிங்களா? ஸோ அந்த இதில் நம்ம போட்டு பார்த்தோம்னா இந்த விக்கு பதிலாக இந்த 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 எம் இருக்குல்ல, m = EVR/2ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதில் போடலாமா? உள்ள இந்த இதில் உள்ள போட்டோம்னா என்ன வரும்? m = E²BR²/2m வரும். சரிங்களா? உள்ள முன்னாடி நம்ம இது போட்டோம்ல, இதுக்கு வி, இந்த வியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது கிடைக்கும். சரிங்களா? இது கிடைக்கும். ரைட்டா? சரி, அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? ஸோ இப்போ R² என்ன வருது? R² மேலே ஒரு ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். இங்கே R² மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா E வந்து நிரந்தரமானது, மாறாதது, பியும் மாறாதது, எம்மும் மாறாதது, R மட்டும் ஒவ்வொரு வட்டத்தை பொறுத்து மாறும். அதனால மாறாத குணகங்களை கொண்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ மேலே நம்ம ஒரு இது இருக்கு பாருங்க. இந்த இதில் இருந்து R² என்னன்னு பார்ப்போம். R² என்ன சப்ஸ்டியூட் செஞ்சு பாருங்க. இதை எடுத்துக்கலாம். R² வந்து R²க்கு இங்கே இருக்கா? இதில் வந்து h/e/b/πன்னு வச்சுக்கிட்டோம்னா இதான் R² வருதா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து மீது எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்குது. இதில் இந்த ஈக்குவேஷன் 1 2 மேலே ஈக்குவேட் பண்ணோம்ல, ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைச்சி நமக்கு? b/r² h/eன்னு கிடைச்சிச்சா? அப்போ R² மட்டும் வேணும்னா h/e/b/πன்னு வருமா? ஸோ அதை தூக்கி இதில் போடுங்க. m = E²b/2m. இங்கே h/e/b/π வருதா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா E² இங்கே E கேன்சல் ஆயிரும், இந்த B கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன வரும்? EH/2π 2 இங்கே இருக்குது, பை இங்கே m வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அப்போ காந்த திருப்புத்திறன் இந்த கீழே கொடுத்துக்க 4 ஆன்சரில் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வில் பி this. Answer will be what is this? This is first one is answer h/e/2πm. நன்றி மாணவர்களே.